அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பிறக்கின்றனர், எத்தனையோ பேர் மடிகின்றனர். ஆனால் ஒரு சிலரை மட்டும்தான் நாம் நினைவில் வைத்துக் கொள்கின்றோம். அப்படி நினைவு கூறத்தக்கவர்களில் ஒருவர்தான் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் 30/7/1886 ஆண்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தவர்கள். அவருடைய பெற்றோர்கள் பெயர் நாராயணசாமி, சந்திராம்பாள். பிறந்த பொழுதே நம்முடைய முத்துலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு பலவித நோய்கள் ஏற்பட்டு அந்த நோயிலிருந்து தப்பித்ததே ஒரு பெரும்பாடாக இருந்தது. அவர்தான் மெட்ரிக் படிப்பில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார். அவர்தான் இன்டர்மீடியட் படிப்பிலும் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார். இதன் பயனாக அவருக்கு 1907 ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பிற்கு இடம் கிடைத்தது. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக மட்டுமல்ல, முதல் மருத்துவ மாணவியும் நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மையார் அவர்கள் தான் இருந்தார்கள். 1912 ஆண்டு வெற்றிகரமாக தன்னுடைய மருத்துவ படிப்பினை முடித்து சில காலம் புதுக்கோட்டையிலும் அதன் பிறகு சென்னையிலும் பொதுமக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு மிகச்சிறந்த அளப்பரிய மருத்துவ சேவை ஆற்றியவர்கள். அவர் தனக்கு துணையாக பெற்றோரின் ஏற்பாட்டின்படி சுந்தர ரெட்டி என்பவரை எளிய முறையில் திருமணத்தை ஏற்பாடு செய்து அந்த எளிய முறைப்படி திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணத்தின் இல்லறத்தின் பயனாக அவருக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தன. ஒரு குழந்தையின் பெயர் ராம் மோகன். அவர்தான் டில்லியின் திட்ட இயக்குநராக ஒரு காலத்தில் பணியாற்றியவர். மற்றொரு குழந்தை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி கழகத்தில் மருத்துவராக பணியாற்றியவர். இந்த 2 குழந்தைகளும் மிக சிறப்பாக தன்னை போலவே பொதுமக்களுக்கு அர்ப்பணிப்புணர்வுடன் பணியாற்றுவதற்கு ஏற்பாடு செய்து இந்த சமூகத்துக்கு சேவை செய்தவர் தான் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அதோடு மட்டுமல்ல, அன்னிபெசன்ட் அம்மையாரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்திய மாதர் சங்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருந்து பெண்களின் முன்னேற்றத்திற்கு ஓர் அடிக்கலாக விளங்கினார்கள். பெண்களுக்கு இதோ மட்டுமல்ல, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி ஆய்வு செய்வதற்காக அவர் லண்டனில் சென்று மிக சிறந்த பட்டப்படிப்பையும் பெற்று வந்தார்கள். 1929 ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற உலக பெண்கள் மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர்களுள் நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மையார்களும் முக்கிய பங்கு வகித்தார்கள். அதே போன்று இந்திய பெண்கள் சமாஜம் என்ற ஒரு அமைப்பில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய தீமைகளுக்கு எதிராக போராடக்கூடிய அந்த இயக்கத்தில் உறுப்பினராகி பெண்களுக்கு மிக அளப்பரிய சேவைகளை செய்தவர். இன்றைய திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய காந்தி கிராமம் தொடங்குவதற்கு ஒரு மூல காரணமாக நம்முடைய முத்துலட்சுமி அம்மையார் தான் இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 1926 ஆண்டு தமிழக மேல் சபை உறுப்பினராகி முதல் பெண் துணைத் தலைவர் என்ற பெருமையை பெற்றவர். இந்தியாவிலேயே முதல் பெண் துணைத் தலைவர் என்ற பெருமையை பெற்றவர் நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மையார் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, தேவதாசி முறை, நம்முடைய ஆங்கிலேயர் காலத்திலிருந்து தேவதாசி முறை, அதாவது தேவதாசி முறை என்பது இளம் பெண்களை கோயில்களுக்கு பொட்டு கட்டி அனுப்பி வைத்து விடுவார்கள். அந்த பொட்டு கட்டப்பட்ட பெண்கள் கோயில் அறங்காளர் உள்ளிட்ட பலருக்கு இரையாக வேண்டிய சூழ்நிலை, ஒரு அவல நிலை இருந்தது. இந்த நிலை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சட்டசபையில் மிக கம்பீரமாக குரல் கொடுத்தார் நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மை அவர்கள். இதற்கு பல எதிர்ப்புகள் கிளம்பியது. பல தலைவர்கள் சொன்னார்கள், இந்த தேவரடியால் முறை, தேவதாசி முறை இருக்கு, பெண்கள் மோட்சமடைவார்கள் என்று உறக்க சொன்னார்கள். அதற்கு பதிலாக நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், இதுவரை எங்கள் குல பெண்கள் மோட்சம் அடைந்தது போதும், இனி பேசியவர்கள் குலப்பெண்களை அனுப்பி வையுங்கள், அவர்கள் வேணால் தேவதாசியாக இருக்கட்டும் என்று உறக்க கூறினார்கள் சட்டமன்றத்தில். அந்த ஒரு குரல் ஒளிதான் இன்றைய தேவதாசி ஒழிப்பு முறைக்கு முக்கிய காரணமாக இருந்தது. இதன் பயனாகத்தான் இப்பொழுது தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் நடைமுறையில் உள்ளது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அதே போன்று லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டிலும் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்ட பெண்களில் நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டியார் அம்மையார் அவர்களும் ஒருவராக இருந்தார். 1929 ஆண்டு இலங்கைக்கு சென்று அங்குள்ள குழந்தைகளுக்கும் தோட்டத் தொழிலாளர், அதாவது தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு உள்ள பெண் குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் உள்ள ஏற்பட்டிருந்த நோய்களுக்கு மருந்தளித்து அவர்கள் வளமோடு வாழ்வதற்கு உதவி செய்து இந்தியா திரும்பினார்கள். சென்னையில் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவ்வை இல்லத்திற்கு அடிக்கோல் நாட்டியவர்களும் அவர்தான். அது மட்டுமல்ல, தன்னுடைய சகோதரி சுந்தராம்பாள் என்பவர் புற்றுநோயால் இறந்ததை கண்டு அதிர்ச்சிவிட்ட டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்கள் புற்றுநோயால் இனி எவரும் இறக்கக்கூடாது என்று எண்ணி
சென்னை அடையாற்றில் புற்றுநோய் ஆராய்ச்சி கழகத்தை தோற்றுவித்தவரும் அவர்தான். அது 1952ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட ஒன்று. அந்த புற்றுநோய் சென்னை புற்றுநோய் ஆராய்ச்சி மருத்துவக் கழகம் தான் பல புற்றுநோயாளருக்கு பல புற்றுநோயாளர்களின் தீர்வுக்கு இப்பொழுது ஒரு காரணியாக இருக்கிறது. இப்படி பல்வேறு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நம் நாடு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லாரும் நம் சகோதரர்களே என்று எண்ணிய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்கள் 1982ஆம் வருடம் தன்னுடைய 1968ஆம் வருடம் தன்னுடைய 82வது அகவையில் இயற்கை எழுதினார்கள். பல தன்னலம் கருதாது பொதுநலம் கருதியவர்தான் வரலாற்றில் இடம் பிடிப்பார்கள். முத்துலட்சுமி ரெட்டியார் போன்ற பல சமூக சேவர்கள் தான் இந்த உலகம் இன்னும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. நினைவு கூறத்தக்க தலைவர்களில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்களும் ஒரு முக்கிய தலைவர். என்றும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மை அவர்களின் புகழ் இந்த மண்ணில் நிலைத்திருக்கும். வாழ்க முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்களின் புகழ், வாழ்க கழகத்தார். நன்றி, வணக்கம்.